இந்த 2025 ஐபிஎல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா நடந்த ஃபன்னி மூமெண்ட்ஸை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1, டிம் டேவிட் ஐபிஎல் விளையாட வந்தாரா இல்ல வெக்கேஷனுக்கு வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லைங்க. கேகேஆர் மேட்ச் ஒன்று சஸ்பெண்ட் ஆயிரும். அந்த மேட்ச்க்கு முன்னாடியே மழையானது கொட்டி தீர்த்திருக்கும். கவர்ஸும் போட்டிருப்பாங்க. அந்த கவர்ஸ்ல போய் மலையில நனைஞ்சுக்கிட்டு சர்ஃபிங் பண்ணி டிம் டேவிட் விளையாடிட்டு இருந்திருப்பாருங்க. தமிழ் பட ஹீரோயினி மாதிரியே உல்லாசமா மலையில நனைஞ்சுக்கிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த ஒரு நாள்ல டிம் டேவிட் உங்களுக்கு சளி கிளி பிடிச்சிட போகுது, அப்படி பிடிச்சி ஆர்சிபிக்கு முக்கியமான மேட்ச்ல நீங்க வராம போயிடாதீங்க. நம்பர் 2, பொதுவா ஃபேன்ஸ் பிச்சுக்குள்ள ஓடி வந்து தல தோனி காலில் விழுவாங்க, ரோஹித் சர்மா காலில் விழுவாங்க, விராட் கோலி காலில் விழுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே கடவுள் மாதிரி பார்க்கறோம். அப்படி கடவுள் மாதிரி பார்க்கக்கூடிய இன்னொரு ஆள் இருக்காங்க. அது யாருன்னு தானே கேட்குறீங்க? ராஜஸ்தான் ராயல்ஸ் ரியான் பராக் தாங்க. அடுத்த சச்சின் டெண்டுல்கர், அடுத்த விராட் கோலி, அடுத்த எம்எஸ் தோனி எல்லாருமே அதை முன்னாடியே புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஃபேன் தான். கேகேஆர் கடையில் நடந்த மேட்ச்ல கிரவுண்டுக்குள்ள எல்லா செக்யூரிட்டி தாண்டி ஓடி போய் ரியான் பராக் காலில் விழுந்து அவரை கட்டி பிடிச்சிட்டு வந்திருப்பாரு. ரியான் பராக் எவ்வளவு பெரிய ஆளுன்னு அவருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா ஆராய்ஞ்சு பார்த்தா தெரியுது இது எல்லாமே ஒரு பிஆர் ஸ்டண்ட்னு சொல்லிட்டு. உண்மையில தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸின் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் சேர்மன் யார் தெரியுமா? அது ரியான் பராக் உடைய சித்தப்பா பெரியப்பா வரவர் தான். அவர் பேரு ரஞ்சித் பாரா தாக்கூர். அவர் ரியான் பராக் உடைய அப்பாவுடைய சகோதரர். இந்த ஒரு காரணத்தால தான் ஜெய்ஸ்வாலா தள்ளி விட்டு ரியான் பராக்கு கேப்டன்ஷிப் கொடுத்திருப்பாங்க. இருந்தாலும் ரியான் பராக் சச்சின் டெண்டுல்கரை விட நல்ல பிளேயருங்க. நம்பர் 3, இதுவும் தலைவன் டிம் டேவிட் தான். உலகம் முழுக்க ஒரு ட்ரெண்டிங்கை உருவாக்க முடியும்னா அதுவும் டிம் டேவிடால தாங்க முடியும். கிரிக்கெட் விளையாட சொன்னா எடிட்டர் மாதிரி போட்டோஸ் எடிட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் குறிப்பா அந்த லைன் எடிட்டை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. சிங்கத்துக்கு நடுவுல இவர் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போட்டாருங்க. அதுக்கு லட்சக்கணக்கான லைக். என் எடிட்டிங்க்கு இவ்வளவு பவரா அப்படின்னு ஹோஸ்ட் அவரு நிறைய பேருடைய போனை திருடிட்டு போய் அதுக்கப்புறம் அவங்க போட்டோவை அதே மாதிரி எடிட் பண்ணி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்லயே போட்டிருக்காரு. அது எல்லாமே சமையிட்டு ஐபிஎல் டீம்ஸ் தாண்டி ஃபுட்பால் டீம்ஸ், கபடி டீம்ஸ் சொல்லி எல்லா டீமுமே இதே ட்ரெண்டை பின்பற்ற தொடங்கி அவங்க பிளேயர்ஸ் இதே மாதிரி எடிட் பண்ணி போட தொடங்கிட்டாங்க. அடுத்த வருஷம் பெஸ்ட் எடிட்டருக்கான ஆஸ்கார் அவார்டு கண்டிப்பா டிம் டேவிட் தான் தரணும். அதை தாண்டி வேற யாருக்காவது கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே போராட்டத்தில் இறங்குறோம். என் கூட சேர்ந்து போராட்டம் பண்ண நினைக்கிறவங்க மறக்காம ரெட் கலர் ஆட்டை கமெண்ட்ல போட்டுப்பாங்க. நம்பர் 4, பெங்களூர்ல டெல்லியும் ஆர்சிபியும் ஆடி இருந்தாங்க. அப்ப கேஎல் ராகுல் ஆர்சிபி தோக்கடிச்சிட்டு இது ஏன் இடம் அப்படிங்கிற மாதிரி காந்தாலா செலிப்ரேஷன் பண்ணிருப்பாரு. அது நடந்த உடனே நிறைய பேர் நினைச்சிட்டாங்க கண்டிப்பா அருண் ஜெட்லி ஸ்டேடியத்துல விராட் கோலி இந்த ஒரு செலிப்ரேஷனை பண்ணி காமிப்பாரு, ரிவெஞ்ச் எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் டெல்லியிலும் ஆர்சிபியும் டெல்லியும் ஆடி இருந்தாங்க. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே விராட் கோலி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆடி கடைசி வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. ஆனா கடைசியில அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆயிட்டாரு. இருந்தாலுமே அந்த மேட்ச் ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது விராட் கோலி வேணுனே வம்பிழுக்கிற மாதிரி கேஎல் ராகுல் கிட்ட போயிட்டு காந்தாரா செலிப்ரேஷன் நான் பண்ணிட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேஷன் பண்ணி காமிச்சிருப்பாரு. அதை பார்த்து கேஎல் ராகுல் சரியான கடுப்பா இருப்பாரு. கட்டி பிடிக்க கூட ஒத்துருக்க மாட்டாரு.